மதுரையில் இந்து அறநிலையத்துறையின் துணை ஆணையர் மீது அளிக்கப்பட்ட பாலியல் புகார் வழக்கில் திடுக்கிடும் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மண்டல இந்து அறநிலையத்துறையின் துணை ஆணையராக இருப்பவர் செல்லதுரை. இவர் அறநிலையத்துறை அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறுவதாக கூறி சுமார் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பெயரில் புகார் அளிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனிடையே தமக்கு கீழ் பணியாற்றும் பெண்களின் பெயரில் போலி கையெழுத்துகள் இட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி கோயிலின் முன்னாள் செயல் அலுவலர் ஜவஹர் பொய் புகார் அளித்திருப்பதாக செல்லதுரை போலீசில் புகார் அளித்தார். கடந்த 31ஆம் தேதி ஓய்வு பெற இருந்த ஜவஹர் தொடர் குற்றச்சாட்டுகளால் ஒழுங்கு நடவடிக்கை பெயரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இதனால் ஆத்திரத்தில் இருந்த ஜவஹர் தன் மீது இவ்வாறு அவதூறு பரப்பி புகார் அளித்திருப்பதாக செல்லதுரை குறிப்பிட்டிருந்தார். விசாரணையில் செல்லதுரையின் குற்றச்சாட்டுகள் உறுதியான நிலையில் ஜவஹர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.